ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன கதை சொல்லலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? பிடிச்சாலும் பிடிக்காட்டி நான் சொல்கிற கதையை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். அது 2 கதையை சொன்னேன். எப்பவுமே ஒரு கதை சொல்லுவேன். ஸோ இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன், கேளுங்க. ஒரு அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க, தங்கை கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பருவம், இளமை பருவம், வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்காராம். அப்பா சொல்கிறாராம், வேலைக்கு போயிட்டு வா, சம்பாதிக்கணும் அப்படிங்கிறாராம். சொல்கிறத கேட்டு பையனுக்கு அதை பார்த்திங்கன்னா பொறுக்க முடியல. எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் புலம்புறாங்க. அப்பா வந்து வேலைக்கு போக சொல்கிறாரு, அதனால எதோ பணம் இருந்தால் கொடுக்கும்போது ஒரு தங்க காசு எடுத்து அம்மா கொடுத்தாங்களாம். அதை வந்து கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்க வந்தார். இருந்தாங்க அப்படின்னு. என்னது தங்க காசு? கிணத்துல போட்டு அப்படின்னாராம். தூக்கி போட்டாராம். அடுத்த நாள் மறுபடியும் அப்பா கேட்குறாரு, இன்றைக்கி வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். சரி, இன்னும் வேண்டாம் விருப்பம் தங்கச்சி வீட்டுக்கு போகிறாப்பியாம். தங்கச்சி வீட்டுக்கு போனதுமே அங்கே போய் அப்பா இந்த மாதிரி சொல்கிறாருன்னு புலம்புனங்காட்டி தங்கச்சியும் ஒரு தங்க காசு கொடுத்தாங்களாம். அதை வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுக்க போனாராம். கொடுத்து கிணத்துல தூக்கி போடு அப்படின்ட்டாராமா. தூக்கி போட்டாராம். 2வது நண்பர் வராரு, இந்த அப்பாவுடைய ஒரு ஃப்ரெண்டு வராரு. என் பையன் இப்படி வந்து பொறுப்பே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு வந்து மனம் வருத்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது, சரி என் கூட அனுப்பிவிடு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு அனுப்பிடுறாரு நண்பரோட. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த நண்பருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க பையனும் இவரும் சின்ன வயசுலலாம் விளையாண்டவங்க. இவர் சரி நம்ம ஆசையாக போய் பார்க்கலாம், அவங்ககிட்ட பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் ஆசையாக போகிறார். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அவன் வேலை செஞ்சிட்ருக்கான், மூட்டை தூக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குறான். அப்படி பார்த்ததுமே ஆச்சரியம். சரி ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண போகலாமே அப்படின்ட்டு, நண்பா எப்படி இருக்க ஏது இருக்கன்னு சொல்லி பேசிட்டு அவனும் என்ன பண்ணுறான், ஹெல்ப் பண்ணுறதுக்காக மூட்டையெல்லாம் தூக்கி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறான். ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுமே அன்றைக்கி என்ன பண்ணுறாங்களாம்மா, இந்தாப்பா இன்றைக்கி நீ மூட்டை தூக்குனீங்க இல்லையா, உனக்கான கூலி 2 ரூபா இருந்தான்னு சொல்லி கையில் கொடுத்தாராம். அப்போ தான் மனசுக்குள்ளே ஏதோ இனம் புரியா சந்தோஷம். நம்ம உதவி தான் செய்ய வந்தோம், வேலை செய்யணும்னு கூட வரல. ஆனால் இப்போ 2 ரூபா வந்து அந்த உழைப்பின் அருமை அவனுக்கு தெரியலாம். உடனே அப்பாட்ட அந்த காசை கொடுக்கணுன்ட்டு வேகமாக போகிறானாம். போகும்போது அப்பா சொல்கிறாராம், கிணத்துல தூக்கி போடுனாராமா. அப்பா நான் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சம்பாரித்த காசுப்பா, எப்படி நீங்கள் வந்து கிணத்துல போட சொல்கிறீங்கன்னு கேட்டாராம். பார்த்தியா, முதல் தங்க காசு கையில் இருந்தது, அருமை தெரியல. ஆனால் இன்றைக்கி உழைப்போட அருமை 2 ரூபா உனக்கு பெருசாக தெரியுதா, இதுதான் வந்து முக்கியத்துவம் அப்படின்னாராமா. அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான், நம்ம எல்லோரும் இப்படி தாங்க இருக்கோம். தங்க காசு வந்து யாராவது மூலமாக கிடைக்கிது. நீங்கள் சாப்பிடக்கூடிய கெட்ட உணவுகள் உங்கள் உடம்புக்கு அது ஆகாது, ஓகேவா? நல்ல உணவு உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு நம்ம வந்து உழைப்போட அருமை தெரியறதில்லை. சம்பாதிக்கும் போதே சேர்த்து வச்சுக்கணும், சரிங்களா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், ஆரோக்கியம் என்பது அப்படி தான். நல்லா இருக்கும் போதே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழலாம். கதை உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாலும் இன்றைய கருத்து இதுதான் உங்களுக்கு. ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச்.